திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் குறிஞ்சி, தலம் திருப்புகலூர், பதிகம் 21, 2ஆம் பாடல். நாடு சோழநாடு, காவேரி தென்கரை. நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும், நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும், பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும், பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும். மணியே முன் பொன்னே மைந்தா மணாலா என்பார்க்கு, மணியே பொன்னே மைந்தா மணாலா என்பார்க்கு, அணியல் ஆறு ஆதிரை நாளால் அது வண்ணோ. மணியே பொன்னே மைந்தா மணாலா என்பார்க்கு, அணியான் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணோ. ஆதிரை நாளால் அது வண்ணோ, அணியான் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 2ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 2ஆம் பாடல் அப்பர் சுவாமிகள் என்ன மேற்கோள் காட்டுகின்றார், கூறுகின்றார் ஞானசம்பந்தருக்கு என்றால், ஞானசம்பந்தருக்கு மட்டுமில்லை நமக்கும் திருவாரூரில் நடந்த திருவாதிரை பெருநாளின் உற்சவத்தின் காட்சி எவ்வாறு இருந்தது, மனதில் எப்படி நின்றது என்பதை ஒவ்வொரு பாடலிலும் மேற்கோள் காட்டுகின்றார். அதன்படியாக இந்த திருவாரூருக்கு இருக்கும் மிக அருகாமையில் இருக்கும் ஊர்களில் இருந்தும் உள்ளவர்கள், திருவாரூர் தொலைவில் இருக்கும் ஊரில் இருந்து உள்ளவர்கள், அத்துணை நல்லவர்களும் தீயவர்களும் ஆகிய பலரும் இந்த ஆதிரை திருநாளுக்கு வந்துள்ளனர். பிறவி பயன் தீர வேண்டும் என்று சிவபெருமானை வழிபடுவதற்காக அடியார்கள் வந்து பொன்னே மணியே மைந்தனே மணாலனே என்று இறைவனை வாழ்த்தி அழைத்து துதிபாடுகின்றனர். அந்த ஆரூர் ஆதிரை திருநாளில் கலந்து கொள்கின்றனர். கலந்து கொள்ளும் பலவிதமான அடியார்களுக்கு கருத்தாக அணியாக திகழ்பவன் நம் எம்பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் இவ்வாறு அத்தனை தரத்தினர்களுக்கும் அத்துணை பேருக்கும் அங்கமாக கொண்டு ஆரூர் திருத்தலத்தில் வீட்டிருக்கின்றார். அந்த ஆரூர் ஆதிரை நாளானது காண்போரின் மனதில் நினைத்து நிற்கின்றது, என் மனதிலும் நினைத்து நிற்கின்றது என்று சொல்லி திருநாவுக்கரசு சுவாமிகள் அப்ப ஞானசம்பந்தருக்கு விளக்குகின்றார். திருச்சிற்றம்பலம்.